இந்தியாவிற்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்ற நிலையில் தொடரையும் கைப்பற்றியது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 337 ரன்கள் குவித்தது. அந்த அணியின் டாரெல் மிச்சல் 137 ரன்கள், பிலிப்ஸ் 106 ரன்கள் விளாசினர். இதையடுத்து 338 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய இந்திய அணி 296 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக விராட் கோலி 124 ரன்கள் எடுத்தார். 41 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இதன் மூலம் முதல் முறையாக இந்திய மண்ணில் ஒருநாள் தொடரை வென்று நியூசிலாந்து சாதனை படைத்துள்ளது. அதே நேரம் சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த மண்ணில் இந்தியா ஒருநாள் தொடரை இழந்துள்ளது. கடைசியாக கடந்த 2023ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சொந்த மண்ணில் இந்தியா ஒருநாள் தொடரை இழந்திருந்தது. கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பிறகு டெஸ்ட் தொடர்களில் வரலாற்று தோல்வியை சந்தித்த இந்திய அணி தற்போது ஒருநாள் தொடரிலும் வரலாற்று தோல்வி அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in.